தங்கத்தை பொதுவாக வந்து கேரட் வச்சு தான் அதோட ஒரிஜினாலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியும். ஒரு தங்கத்தில் எவ்வளோ தூய தங்கம் சேர்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து கேரட்டோட அமைப்பு வச்சு தான் வந்து இது வந்து 22 கேரட்டா இல்லாட்டி 18 கேரட்டா 14 கேரட்டா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஒரு 24 கேரட் அப்படின்றது வந்து உயர்தரமான கோல்டு தூய தங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தோம்னா பிஸ்கெட்டாவோ காயினாவோ மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அதில் வந்து எந்த விதமான ஒரு டிசைனும் பண்ண முடியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 24 கேரட் கோல்டில் வந்து பார்த்தோம்னா 99.9% வந்து பியூர் கோல்டு இருக்கும். இதோட மெயின் ரீசனால் தான் வந்து 24 கேரட்டை வந்து எங்கேயுமே உபயோகப்படுத்த முடியாது. அதாவது 22 கேரட் கோல்டு அதில் வந்து பார்த்தோம்னா 91.7% வந்து கோல்டு இருக்கும். ரிமைனிங் எல்லாம் பார்த்தோம்னா வெள்ளி, நிக்கல், துத்தநாகம், தாமிரம் இந்த மாதிரி அதர் உலோகத்தை மிக்ஸ் பண்ணி அதோட தன்மையை மெருகூட்டி நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். அண்ட் 21 கேரட் கோல்டுன்னு பார்த்தோம்னா 87.5% அண்ட் 18 கேரட் கோல்டு வந்து பார்த்தோம்னா 75% வந்து தூய தங்கம் இருக்கும். அண்ட் 15 கேரட் கோல்டில் வந்து பார்த்தோம்னா 62.5% வந்து பியூர் கோல்டாக வந்து இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SK Tamil Talks 360 லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.